கரூர் தாவேகா கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் விளக்கமளித்தார். கரூர் பரப்புரைக்கு 11 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டதாக, வழக்கமான அரசியல் கூட்டங்களுக்கான பாதுகாப்பை விட அதிக பாதுகாப்பு அளிக்கப்பட்டதாக முதல்வர் தெரிவித்தார். பரப்புரை கூட்டத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் 7 மணி நேரம் காலதாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்று முதல்வர் குறிப்பிட்டார். கூட்டத்திற்கு வந்திருந்த மக்களுக்கு தண்ணீர், உணவு, கழிப்பறை என போதிய வசதிகளை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்ய தவறிவிட்டதாக முதல்வர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். காவல்துறையினரின் அறிவுறுத்தல்களை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சரியாக பின்பற்றவில்லை என்றும், நிகழ்விடத்திலிருந்த ஜெனரேட்டர் அறைக்குள் பலர் சென்றதால் முன்னெச்சரிக்கையாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டதாகவும் முதல்வர் ஸ்டாலின் விளக்கமளித்தார். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் கரூர் சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பாக பேசிய அவர், கரூருக்கு முன்பாக 4 இடங்களில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை செய்திருக்கிறார். அங்கு கூடிய கூட்டத்தை கணக்கில் வைத்து காவல்துறையும் உளவுத்துறையும் அரசுக்கு தகவல் தெரிவித்திருக்கும். அதற்கேற்ப பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கும் என பழனிசாமி கூறினார். மேலும் ஒரே நாளில் 39 பேரின் உடல்களுக்கு உடற்கூராய்வு செய்தது எப்படி என்றும், உடற்கூராய்வு செய்ததில் அவசரம் காட்டப்பட்டது ஏன் எனவும் பழனிசாமி கேள்விகளை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டதுடன் வெளிநடப்பும் செய்தனர். கரூர் பெருந்துயரம் தொடர்பாக எந்த ஒரு தனிநபர் மீதும் பழி சுமத்தி பலிகட ஆக்குவது நோக்கமல்ல என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். எனினும் திட்டமிட்டு அரசு மீது பொய்களை சிலர் பரப்பும்போது நடந்த உண்மையை விளக்க வேண்டியது கடமையாகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். கரூர் துயரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதம் நடைபெற்ற நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் அவர் தனது பதிவில், இனி இப்படி நிகழாமல் தடுப்பதற்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வகுத்து வருவதாகவும், இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்தையும் விட மனித உயிர்களே விலை மதிப்பற்றது என்ற பொறுப்புணர்வுடன் அனைத்து தரப்பினரும் செயல்படுவோம் என்றும் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். கரூரில் 41 உயிர்களை இழந்த கோபத்தில் ரத்தம் கொதித்துதான் கருப்பு பட்டை அணிந்து வந்ததாக சபாநாயகரின் விமர்சனத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சட்டப்பேரவையில் அதிமுகவினர் கருப்பு பட்டை அணிந்து வந்ததை பார்த்து இரத்த கொதிப்பா என சபாநாயகர் கேட்டதாகவும், கரூர் துயரத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தின் துக்கத்தில் பங்கேற்கும் வகையில் கருப்பு பட்டை அணிந்து வந்ததை சபாநாயகரும் அமைச்சர்களும் கிண்டல் செய்யும் தொனியில் பேசியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசியது கரூர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் 2ஆம் பாகம் போல இருந்ததாகவும் விமர்சித்துள்ளார். கரூர் விவகாரத்தில் சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக பேச முடியாத பழனிசாமி வெளியே போய் பயில்வான் வேடம் போட்டிருக்கிறார் என அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், சிபிஐ அமலாக்கத்துறைக்கு அஞ்சி பிரதமர் மோடி பின்னாலும் அமித்ஷா பின்னாலும் ஒளிந்து கொண்டிருப்பவருக்கு வீரவசனம் எல்லாம் எதற்கு என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கரூர் விவகாரத்தில் இறந்தோரை வைத்து பழனிசாமி அற்ப அரசியல் செய்வதாகவும், 41 பேரின் இறப்பில் கூட்டணி அரசியல் செய்வதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. கரூர் சம்பவம் தொடர்பான விவாதத்தின் போது பேசிய பழனிசாமி, தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் கரூர் சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் என கூறினார். இதற்கு பதிலளித்த முதல்வர், கூட்டணிக்கு கட்சியை சேர்க்கும் உள்நோக்கத்துடன் அரசியல் ஆதாயத்துக்காக பேச வேண்டாம் என பதிலளித்தார். உடனடியாக கரூர் விவகாரத்தில் அரசியல் ஆதாயம் தேடுவது யார் என பழனிசாமி வினவினார். அப்போது தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது முதல்வர் என்ன சொன்னார் என்பதை சொல்ல வேண்டுமா என ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் தமிழக மக்கள்தான், அங்கு ஏன் முதல்வர் செல்லவில்லை என பழனிசாமி வினவினார். இதற்கு பதிலளித்த முதல்வர், கள்ளக்குறிச்சி சம்பவம் வேறு, கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர் என கூறினார். பின்னர் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து சட்டப்பேரவையில் பேசப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். கரூர் துயரம் தொடர்பான விவாதத்தின் போது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்.
சட்டப்பேரவையில் கரூர் துயரம் தொடர்பாக விவாதங்கள் நடைபெற்றன. அப்போது பாஜக உறுப்பினர்கள் கரூரில் நிகழ்ந்த சம்பவத்திற்கு காவல்துறையின் கவனக்குறைவே காரணம் என்று குற்றஞ்சாட்டி சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முதல்வரின் பதில் திருப்தி அளிக்கவில்லை என்று தெரிவித்தார். முதலமைச்சருடைய பதில் இதில் திருப்திகரமா இல்லை. ஏன்னா அவர் நடந்த விஷயங்களை காவல்துறை சொன்னது அப்படியே சொல்றாங்களே தவிர தமிழக காவல்துறை எந்த இடத்திலையும் எதிர்கட்சிக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்கறதில்லை, கேட்ட இடத்தையும் அவங்க தருவதும் இல்லை. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு 2011 பாத்தீங்கன்னா காங்கிரஸ், திமுக, பிஎம்கே எல்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சாங்க. ஜெயிச்சது அதிமுக தான் ஜெயிச்சது. ஆனா கூட்டணி வச்சு ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் மனசுல மாற்றம் வரும்போது, அந்த மாற்றம் வரும்போது எத்தனை கூட்டணி எங்க இருந்தாலும் உறுதியா ஜெயிக்கும்.